ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி யாழ்ப்பாணம் கோழி பொரியல். யாழ்ப்பாணம் சிக்கன் செய்ய முதல்ல நாம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாம 10 மினிட்ஸ்லேருந்து 1/2 an hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். நான் ஒரு 1/2 an hour கழிச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த சிக்கனை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இது 2 மினிட்ஸ் மொத்தம் நம்ம 4 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஃபுல்லா வேக வைக்க வேண்டாம். நாம இன்னொரு பேட்ச் சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது பொரியும் போது நாம ஒரு மிக்சர் ஜார்ல 10 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல நம்ம ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இஞ்சி வதங்கின உடனே நம்ம அரைச்சு வச்ச அந்த வெங்காய விழுத இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போறோம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இதை இந்த சாஸோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நாம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுல நாம 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு 1 மினிட் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூடான சுவையான யாழ்ப்பாணம் கோழி பொரியல் தயார். நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.